Hello everyone, welcome back to PM IAS Academy newspaper analysis. Today we are having three important articles to discuss. So first one என்னன்னு பார்த்தீங்கன்னா the retreating of Himalayan glaciers. So Himalayasல n number of glaciers இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். Because of the anthropogenic activities and the climatic change, அதில் இருக்கக்கூடிய glaciers ஓட numbers அப்படியே drastically decrease ஆயிட்டு இருக்கு. Decrease ஆகிறதுனால என்னென்ன ப்ராப்ளம் அண்ட் அதை வந்து எப்படி மிட்டிகேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது we can discuss in this article. Second one அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா India's nuclear energy roadmap. At present, India cleanest form of fuel, non-fossil fuelsல எவ்வளோ percentage electricity generate பண்ணுறாங்க, in near future இந்த மாதிரி இது செட்டப் பண்ணியிருக்காங்க and how they are going to achieve this, அதுதான் இந்த ஆர்டிக்கலில் we are going to discuss. Third one பார்த்தீங்கன்னா that is the rupee and dollar ஓட வேல்யூ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 87 rupees வரைக்கும் போயிடுச்சு. ஒரு டாலர் இஸ் ஈக்குவல் டு 87 rupees. இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு இல்லாத ஒரு அளவுக்கு ஹைக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால கண்டிப்பாக இந்த 87 rupees அப்படிங்கிறது நெகட்டிவ்ஸ் இருந்தாலும் பாசிட்டிவ்ஸ் ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ என்னென்னலாம் பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது we can discuss in that article. Okay, straight away we'll enter into the first one, that is retreating Himalayan glaciers. ஓகே, ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடி பண்ணும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிமாலயாஸ் எஸ்பெஷலி இந்த அருணாச்சல் பிரதேஷ் ரீஜன் have lost approximately 110 plus glaciers. ஸோ கிளேஷியர்ஸில் இருந்து தான் வந்து ஒன் ஆஃப் த சோர்சஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ அப்படி இருக்கும்போது ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்காசிட்டியும் ஏற்படும் அண்ட் ஆல்மோஸ்ட் they have lost 110 glaciers within 32 years. ஸோ இப்போ லாஸ்ட் 32 years இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28th centuryலேருந்து 21st வரும்போதே கிட்டத்தட்ட 110 லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த 110 கிளேஷியர்ஸோட ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 309 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த 32 years and 110 glaciers அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 309 அண்ட் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 17 ஸ்கொயர் கிலோமீட்டர் we have lost every year. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ தட் இஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 756 ஒரு வருஷத்தில் என்ன இருக்குது அப்படின்னா 756 இருந்த கிளேஷியர்ஸ் இப்போ 646 கம்மியாக இருக்குது. ஸோ ரொம்ப ரேபிட் ஃபேஸில் இட் இஸ் டிக்ளைனிங். ஓகே, அப்போது அந்த டிக்ளைனுக்கு என்னென்ன காசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the first and the foremost reason என்ன அப்படிங்கிறது, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த foremost thing, increase in temperature. ஸோ டெம்பரேச்சர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 0.1 degree செல்சியஸ்லேருந்து 0.8 degree செல்சியஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டெக்கேடுக்கும் ஒவ்வொரு 10 yearsக்கும் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒவ்வொரு 10 yearsக்கும் இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அதை விட இன்னொரு முக்கியமான அலார்மிங் இஷ்யூ என்ன அப்படின்னா அது குளோபல் ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கன்சர்ன். நெக்ஸ்ட், இதே லெவலில் எந்த மெஷர்ஸும் எடுக்காமல் போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த டெம்பரேச்சர் ரைஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா 5 to 6 degrees அதிகமாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் அதிகமாச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் இந்த ப்ரிசிபிடேஷன் மழை பெய்யறது ஜாஸ்தியாகும். ஸோ அந்த மழை பெய்யறது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க 20 to 30% இந்த செஞ்சுரி முடியறதுக்குள்ள. ஸோ 21st century முடியறதுக்குள்ள தட் இஸ் டெம்பரேச்சர் வந்து 5 to 6 degrees இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அப்போ கிளேஷியர்ஸ் எல்லாம் மெல்ட் ஆகி போயிருக்கும். ஸோ அதுலேயும் வாட்டர் வந்து இட் வில் பி ஓவர் ஃப்ளட்டிங். தென் ரெயின்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஓகே, ஸோ இப்போ ஹிமாலயன் கிளேஷியர்ஸை எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட், எந்த அளவுக்கு அவங்க வந்து இமேஜின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் கன்சிடர் ஆஸ் த தேர்ட் போல். ஸோ இது வந்து நார்த் போல் கம்ப்ளீட்லி டிவைட் ஆஃப் ஐஸ், தட் இஸ் ஆர்டிக் சர்க்கிள். And this is south pole where the Antarctica lies, and somewhat here this is okay, somewhat here that is near the equator or else the tropical area, the Himalayas is there. So அது வந்து ஒரு third pole அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் எதனால third pole அப்படின்னு சொல்கிறாங்கன்னா because of the huge ice reserves and they play a crucial role in maintaining the region's hydrological balance. நம்ம என்டையர் கண்ட்ரிக்கு வாட்டர் சஃபிஷியன்சி அண்ட் நெய்பரிங் கண்ட்ரீஸ்க்கு வாட்டர் சஃபிஷியன்சி இருக்கக்கூடிய தட் இஸ் ப்ரொவைடிங் த ஹைலாஜிக்கல் பேலன்ஸில் ஹிமாலயாஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். நெக்ஸ்ட் ஒன் குளோபல் சீ லெவல், அதுலேருந்து மெல்ட் ஆகி வரக்கூடிய கிளேஷியர்ஸ் சீல மிக்ஸ் ஆகும்போது அந்த குளோபல் சீ லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹிமாலயாஸ் பிளேஸ் அ க்ரூஷியல் ரோல்.
ஓகே ஸோ அப்படி இதாகிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹிமாலயாஸ் ஐஸ் மட்டும் மெல்ட் ஆகலை, கிளேஷியர்ஸ் மட்டும் காணாமல் போகலை, கூடவே அந்த ரீஜனில் இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி தட் இஸ் த ஃப்ளோரா அண்ட் ஃபானாஸ். ஸோ அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா என்ன ஆகுதுன்னா இட் இஸ் ஆல்சோ டிக்ரீசிங் very rapidly, and that is flora fauna disappear ஆகுது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இஸ் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் எல்லாமே கம்மியாயிட்டு வருது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் த கோர்சஸ் ஆஃப் த ரிவர். ஸோ இப்போ வந்து ஒரு ரிவர் இந்த பேட்டர்னில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ ஆஃப்டர் இன்கேஸ் இந்த ரிவர் வந்து ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இதோட பேட்டர்ன் அப்படிங்கிறது இப்படி வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் திங், வாட்டர் இல்லை அப்படின்னா ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி இருக்காது, அண்ட் அதே மாதிரி வாட்டர் இல்லை அப்படின்னா இரிகேஷன் சிஸ்டம்ஸ் இருக்காது. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிசஸ் கிடையாது, ரிவரோட கோர்ஸ் மாறுது, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷன்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் திங், இரிகேஷன் சிஸ்டம்ஸும் இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ தீஸ் ஆர் த காசஸ். நெக்ஸ்ட் ஒன், importance of snow fields and glaciers of the Himalayas அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா it is helping in earths, it is not the country, earth ஓட radiation balance. அது என்ன சார் ரேடியேஷன் பேலன்ஸ் அப்படின்னா ஆல்பிடோ லெவல். ஸோ இப்போ கம்ப்ளீட் பியூர் ஒயிட்டாக இருக்கனால அந்த ஸ்னோஃபால் ஒரு இவ்வளோ பெரிய ஹியூஜ் ஏரியாஸ்க்கு ஒயிட்டாக இருக்கிறதுனால த ரிஃப்ளெக்ஷன் பேக். ஸோ ஆல்பிடோ அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் எர்த் அண்ட் திஸ் இஸ் சன். ஸோ சன்னில் இருந்து வரக்கூடிய இன்கமிங் ரேடியேஷன்ஸ் let us assume 90% it is coming, and albedo level 100% and 90 and above இருந்துச்சுன்னா, ஸோ இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அவுட்டர் ஸ்பேஸ்க்கு எஸ்கேப் ஆகிறது ஒரு 80% இருக்கலாம். only 10% of the heat will stay back in the surface of the earth. ஸோ அப்படி இருக்கும்போது அது ஆப்டிமல் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் எர்த்தோட ரேடியேஷன் பேலன்ஸில் எஸ்பெஷலி த ஆல்பிடோ லெவல் மெயின்டைன் பண்ணுறதுல ஹிமாலயாஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல். நெக்ஸ்ட் இஸ் அட்ராக்டிங் த சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் ஹிமாலயாஸ் இல்லைனா பெய்யாது. ரீசன் என்ன, the difference in temperature makes the high pressure area and the low pressure area, and it attracts the monsoon winds towards these areas. Next one பார்த்தீங்கன்னா, so that is key indicator of the climate change. So the climatic change நடக்குது அப்படின்னா ஒரு ஸ்னோ மெல்ட் ஆக ஆரம்பிச்சு ஒரு ரேபிட் ஃபேஸில் மெல்ட் ஆக ஆரம்பிக்கும் போது ஸோ ஈஸியாக we can identify there is a climate change. It is acting as an indicator to note the climate change. Next sensitivity of the snow அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் இன் டெம்பரேச்சர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து it is making as a key indicators for the climate change. ஸோ இப்போ ஹிமாலயாஸ் அப்படிங்கிறது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ குளோபல் வார்மிங்கை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி குளோபல் டெம்பரேச்சர்ஸை கம்பேர் பண்ணும்போது தட் இஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் இஸ் இட் இஸ் மோர் தேன் தி குளோபல் ஆவரேஜ். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம மெஷர்ஸ் எடுத்து ப்ரிவென்ட் பண்ணோம் அப்படின்னா த அப்கமிங் ஜென்ரேஷன் தட் இஸ் நம்ம இதில் ஆர்டிக்கலில் சொன்ன மாதிரி 21st century முடியறதுக்குள்ள we want to take all the conservative measures. The next article for today's discussion is India's nuclear energy roadmap. Okay, so இந்தியாவோட நியூக்ளியர் எனர்ஜிக்கல் ரோட் மேப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அப்போது இதில் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா they want to achieve the 100 gigawatts of energy. 100 gigawatts of energy எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா that is through or else with the help of nuclear power, and அதுக்கான டெட்லைன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2047. அந்த 2047ல தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா that is India will going to become a superpower, so we are going to fulfill the wish of the Abdul Kalam. So Abdul Kalam 2020 ன்னு சொன்னாரா, ஸோ அது மாதிரி இவங்க வந்து 2047 the present government have been fixed the target, and this is also one of the main objective of the Viksit Bharat scheme. Okay, ஸோ கரண்ட் கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 8 gigawatts நம்ம நியூக்ளியர் ஃபியூவலில் இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் நியூக்ளியர் ஃபியூவலை நம்ம டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அண்ட் ஃபாசில் ஃபியூவல்ஸோட யூசேஜ் அப்படிங்கிறது நமக்கு கம்மியாகும். அண்ட் இந்த 8 ஜிகாவாட்ஸாக இருக்கக்கூடிய டார்கெட்டை இவங்க வந்து தே ஆர் ஃபிக்ஸிங் அஸ் அ 100 gigawatt. ஓகே, ஸோ இப்போ இந்த 100 gigawatt அச்சீவ் பண்ணுறதுக்காக ஸோ தே ஆர் டேக்கிங் 2 initiatives. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ். ஸோ இதில் வந்து இந்த ஸ்மால் மாடுலர் ரியாக்டர்ஸ்க்காக தே ஹவ் அலோகேட்டட் 20,000 crore. அந்த 20,000 crore ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அந்த R&D இந்தியாவில் தான் இருக்கும். அண்ட் அந்த ரியாக்டர்ஸை செக் பண்ணக்கூடிய இது எல்லாமே வந்து கம்மிங் அண்டர் த மேக் இன் இந்தியா ஸ்கீம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த இண்டிஜீனியஸ். ஓகே, ஸோ இவங்களோட கோல் என்ன அப்படின்னா அட்லீஸ்ட்
that is 2033 குள்ள ஒரு 5 units யாச்சி functioning க்கு கொண்டு வந்திரணும். So அந்த அளவுக்கு rapid phase ல the work has been started and இதுல வந்து இந்த that is 2033 ல இவ்ளோ units கொண்டு வரணும் அப்படினா so government நால மட்டும் முடியாது. So they are also for the first time in the Indian history the private sector participation is allowed in related to the atomic that is in the nuclear energy generation. Okay, so இதுல வந்து privatization கொடுத்தாங்க அப்படினாலும் so அந்த nuclear weapon that is energy யூஸ் பண்றதுக்கு privatizationக்கு இது கிடையாது. so அந்த private sector ஓட participation காக ஒரு 2 acts amend பண்ணிருக்காங்க. first act is Atomic Energy Act 1962 and இதுல தான் வந்து that is the framework for the private players who are handling the nuclear energy and the developmental activities and Civil Liability for Nuclear Damage Act 2010. So nuclear disasters இல்ல ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது அப்படினா so அதுக்கான compensation so இதில இருந்து தான் அவங்களுக்கு கிடைக்கும். so இந்த ரெண்டு ஆக்ட that is they have been amended and capacity expansion அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா so already they have started the 10 new reactors construction in first one is Gujarat, Rajasthan, Tamil Nadu, Haryana, Karnataka, Madhya Pradesh. And இதில வந்து பாத்தீங்கன்னா 6 into 1208 megawatts nuclear plant in Andhra Pradesh in collaboration with the USA. So that is India மட்டும் பண்ணாம indigenous மட்டும் பண்ணாம ஒரு western countries கூட they have been collaborated. So maximum பாத்தீங்கன்னா ஜப்பான் கூட தான் அதிகமான collaborations இருந்திருக்கும் first time. so USA கூடயும் nuclear power கான collaboration is there. so capacity expand பண்றதுக்காக 10 new projects. okay, so nuclear partnerships அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த private sector partnership அப்படினு சொல்லி நம்ம பார்த்திருப்போம். so private sector partnership so they will be developing the Bharat small reactors and Bharat small modular reactors. so இப்போ இதுல வந்து Bharat small reactors ஓட capacity 220 megawatt and BSMRs ஓட capacity that is 300 megawatt of energy ஒவ்வொரு யூனிட்லயும் அந்த அளவுக்கு so that is they are going to generate it. ஓகே, இப்போ அந்த பப்ளிக் பிரைவேட் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ பிரைவேட் செக்டார் நான் நியூக்ளியர் ஹேண்ட்லிங்கில் தான் இருப்பாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நான் நியூக்ளியர் ஹேண்ட்லிங்னா the private sectors or private players they will provide the land or they can provide the land and they can provide the cooling water, they can provide the capital. So Nuclear Power Corporation of India, that is NPCIL, they will manage the design, they will manage the quality assurance, they will take care of the operational works. So அப்படி இருக்கும்போது the land, capital and some other things மட்டும் தான் private கொடுக்குறாங்களே தவிர operation எல்லாமே comes under the government. okay, so இதோட applications அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா so coal plant எப்படி again reduce பண்ணலாம், அதில் இருந்து வரக்கூடிய emissions எப்படி control பண்ணலாம். next thing focusing on the off grid, on grid விட off grid power generation and grid stability with the renewables. so that is the losses லாம் இல்லாம அதோட stable இது பண்ண போறாங்க. hydrogen cogeneration, that is high temperature gas and cooled reactors. so these are all the things they have focused and that is upgradations. இப்போ இருக்கக்கூடிய reactorsல they have planned to upgrade it. okay, so அப்போ government இதுக்கு முன்னாடி என்னென்ன initiatives எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா first thing so இவ்வளோ 8180 மெகாவாட்டா இருக்கிறத 2032 குள்ள 22480 மெகாவாட்ஸா இது பண்ணோம். so already 10 that is already existing projects கூடவே 10 additional projects வந்து இது பண்ணியிருக்காங்க. so அதில் most of the இது வந்து பார்த்தீங்கன்னா 2031 and 32 குள்ள கம்ப்ளீட் ஆயிரும். இது கம்ப்ளீட் ஆனாதான் இந்த டார்கெட் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். next one fast breeder reactors ஓட development அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா already it have achieved the milestone in 2024 500 megawatts அப்படிங்கறத already they have achieved it and அது மட்டும் இல்லாம so it have provided the India's closed nuclear fuel cycle strategy. next thing so new uranium discovery. so new uranium discovery னா that is எந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா ஜடுகுடா mines. so அதனால it had extended the scope of nuclear reactors and researchers beyond 50 years from now. so அந்த sources இருக்குன்னு சொல்லி identify பண்ணதுனால so this Jaduguda mine is located in the Jharkhand. okay, so public private collaborations இருக்கும் NPCIL and NTPC. so they have formed a group that is Ashwini JV group to develop the further communications and further nuclear power plants under the existing regulatory framework.
ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னால மட்டும்தான் இந்த இது முடியும். ஸோ அப்போ இந்த எஃபர்ட்ஸ்லாம் எடுத்து இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஸோ இந்தியாவுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது the safety standards and global லெவலில் இருக்கக்கூடிய சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் will be there. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா இன்டர்நேஷனல் கமிட்மெண்ட்ஸ். ஸோ இந்தியா கேன் கிளைம் ஸோ we are the largest consumer, we are producing all the energy in the by using non-fossil fuels. நீங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் எனர்ஜி. அண்ட் அப்படி இருக்கும்போது இந்தியா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26ஓட டார்கெட்ஸை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். என்ன அச்சீவ்மெண்ட்னா 500 gigawatt ஆஃப் நான் ஃபியூயல் பேஸ்ட் எனர்ஜி பை 2030. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில்லிங் த பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட் அண்ட் அதை வந்து தட் இஸ் பிலோ 2 degree செல்சியஸ் இல்லைன்னா பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன் அந்த கிளைமேட் சேஞ்ச் டெம்பரேச்சர் இன்க்ரீஸை வந்து 1.5 degree செல்சியஸாக மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல. ஸோ அதையும் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ண போகிறோம். Next one is research and development. என்ன பண்றாங்கன்னா that is more utilization of the thorium. So அந்த resources எல்லாம் identify பண்ணி excavations-க்கான process they have started. So அதனால 2032 குள்ள maximum எல்லா இதுவுமே that is most of the இது வந்து பாத்தீங்கன்னா cleaner sources of energy-ஆ இருக்கும். So rupee breaches 87 level against the dollar. This is the last article for today's discussion. Okay. So இப்போ இந்த rupee ஏன் வந்து இவ்வளோ ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா எதனால இப்போ வந்து $1 is equal to 87 rupees. தட் இஸ் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா $1 is equal to 87 rupees. ஓகே, இது எதனால மாறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் த யூஎஸ் டாலர். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாலரோட இண்டெக்ஸ் 1.2%லேருந்து 109%ஆக மாறி இருக்கு. எதனால மாறுச்சு அப்படின்னா மோர் இன்வெஸ்டர்ஸ் ஹாவ் கெயின் கான்ஃபிடன்ஸ் ஓவர் திஸ் டாலர் அண்ட் ஆர் எல்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஓவர் த யூஎஸ் எக்கானமி. ஓகே, இது எப்படி சார் பாசிபிள்? எதனால அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா that is their higher interest rates. நாங்கள் அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் ப்ரொவைட் பண்ணுறோம் அண்ட் அவங்களோட யூஎஸோட ட்ரெஷரி ஈல்ட்ஸ். ஸோ அண்ட் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன இன்வெஸ்டர்ஸ் எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எங்கே பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ they will be focusing on those things. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஈல்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது it made the dollar more attractive to the common people. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ட்ரேட் வார் ஃபியர்ஸ். ஸோ ட்ரேட் வார்னா தட் இஸ் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாரு, ஹீ ஸ்டார்டட் லிவிங் த டேரிஃப்ஸ் ஆன் கனடா, மெக்சிகோ அண்ட் சைனா. ரீசெண்டாக கூட 10% சைனா மேலே த ட்ரேட் வார் டாக்ஸஸ் இதெல்லாம் தட் இஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அதுக்கு பயந்துட்டே மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் தே ஆர் what they doing, they are investing in the dollars. So அப்படி இருக்கும்போது so they are maintaining the relationship measures with the US currencies. So சைனா ரீசெண்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10% tariff issues போட்டதுனால என்னாச்சுன்னா it weakened the Chinese yuan. So and அப்படி இருக்கும்போது it is directly as well as the indirectly affecting the Indian rupee. So rupee ஓட வேல்யூ இதானதுக்கு இது வந்து the first important thing. Okay, நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்களா த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்தியன் அசட்ஸை ரொம்ப அதிகமாக செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எஸ்பெஷலி ஒன்று செல் பண்ணுறதை வித்ட்ரா பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $11 billion. ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டர் ஆஃப் த ஃபினான்ஷியல் 2025 $11 billion நம்ம இதில் இருந்து இந்தியன் சாயில் இந்தியன் கம்பெனிஸ்லேருந்து தே ஹாவ் வித்ட்ரான். அண்ட் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட். ஸோ ட்ரேட் டெஃபிசிட்னா இம்போர்ட் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்போர்ட்டும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இட் வில் பி பேலன்சிங். பட் ஸோ இந்தியாவோட இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு இம்பேலன்ஸ்டாக இருக்குது. தட் இஸ் நோன் அஸ் த ட்ரேட் டெஃபிசிட். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா $188 billion தான் வந்து இந்தியாவோட ட்ரேட் டெஃபிசிட். ஸோ கிட்டத்தட்ட 18% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 2025 ஃபர்ஸ்ட் மந்த் முடியறதுக்குள்ளே 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன் என்ன? Because of that we are dependent on more number of imports than the exports. Okay, எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குமானா கிடையாது. அதுலேயும் இந்த முக்காவாசி இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இம்போர்ட்னாலேயே இந்தியாவோட ட்ரேட் பேலன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஈவன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசிஸ். ஸோ ஆர்பிஐ நம்ம கரன்சியோட வாலிட்டிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தே ஸ்டார்டட் டேக்கிங் மோர் மெஷர்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் மெஷர் என்ன அப்படின்னா ஆல்ரெடி தே ஹவ் செல்ட் $3.3 billion. யூஎஸோட ரிசர்வ்ஸை லாஸ்ட் 7 weeks 1.5 months 2 months என்ன பண்ணுறாங்க தே ஸ்டார்டட் செல்லிங்.
and எப்படி தான் இருந்தாலும் so that is the monetary policies-ல இன்னும் கொஞ்சம் changes கொண்டு வர போறாங்க. So upcoming week-ல they are going to make some big challenges. Okay. இப்போ எதனால that is $1 is equal to 87 rupees வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ இம்போர்ட் காஸ்ட் அதிகமாகும் போது இன்ஃப்ளேஷனும் கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ வீக்கர் ரூபி மேக்ஸ் த இம்போர்ட்ஸ் பர்டிகுலர்லி த க்ரூட் ஆயில் become more and more expensive. So imports வெளிநாட்டில் இருந்து இம்போர்ட் பண்ணும்போது ரேட் அதிகமாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி ஆகும்போது காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியாகும். இட் லீட்ஸ் டு த இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹையர் சர்வீசிங் காஸ்ட். ஸோ கம்பெனிஸ் வித் ஃபாரின் கரன்சி லோன்ஸ் இப்போ வந்து நம்ம யூஎஸ் பேங்க்ஸில் இல்லை டாலர்ஸில் ஏதாச்சும் பாரோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா we need to pay more interest. 100 rupees பே பண்ண வேண்டிய இடத்துல 200 rupees தான் நம்ம பே பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது it will affect the balance sheets of those companies. Next capital flight and for FDI concern. ஸோ ருப்பி வந்து இன்ஸ்டேபிளாக இருக்குது, டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாகிடும். அண்ட் அது இந்தியா மாதிரி க்ரோவிங் எக்கானமிக்கு இட் இஸ் நாட் அ குட் சைன். கன்சியூமர் சென்டிமெண்ட் இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படியே கம்மியாகும். ஸோ இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது the people won't show interest to buy things. அப்போ purchasing power parity கம்மியாகும். and despite of that the imports are already ரொம்ப காஸ்ட்லியராக இருக்கும்போது it will affect it will affect the demand as well as it will affect the economic growth. So these are the few negatives. So அப்படி இருக்கும்போது டெஃபினட்டா நமக்கு பாசிட்டிவ்ஸும் இருக்குமா? ஸோ அப்போ வாட் ஆர் த பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம that is the positive sides of the okay. So what the positive sides of the there is rupee increase ஆனதுனால இப்போ remittances இப்போ நம்மளோட friends or relatives foreign countriesல work பண்றாங்க, அவங்க டாலர்ஸ்ல உள்ள கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். தென் அதே மாதிரி இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த மேனுஃபேக்சர்ஸ் நாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இங்கேருந்து ஒரு ப்ராடக்ட்டை அந்த கண்ட்ரிக்கு செல் பண்ணும்போது ஸோ அவங்களுக்கான இது பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ என்னதான் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் அட் த எண்ட் ஆஃப் த டே இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் ஹெவிலி இம்பேலன்ஸ்ட். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் டிஸ்கஷன். தேங்க்யூ.